ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிப்பது யார் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதற்கட்டமாக 154 தொகுதிகளுக்கு நம்ம கள ஆய்வுடைய முடிவுகளை உங்கள் முன் நம்ம தெரிவித்தோம். இப்பொழுது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, நம்ம சொன்னது அது அப்படியே நடக்குதா, இல்லை அதில் இப்போ தேர்தலின் போது நடந்த பல விஷயங்கள், பிரச்சாரம், ஆளுங்கட்சி எதிர்கட்சியுடைய இவங்களுடைய தேர்தலில் இவங்களுடைய உக்தி, பண கவனிப்பு, இதில் ஏதாவது மாற்றம், அதனால் ஏதாவது நடந்திருக்குதா, தாவேக்காவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது, இது குறித்தெல்லாம் தான் பேசுவதற்காக இருக்கிறோம். நம்மோடு இணைகிறார் பொம்மு சுப்பையா. வணக்கம். வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி இப்போ 2,41,000 பேர் வாக்காளர்கள் இருக்காங்க. கடந்த 2021 காந்திராஜன் திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். கிட்டத்தட்ட 50% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அதாவது 1,06,000 வாக்குகள். விபிபி பரமசிவம் அதிமுகவை எதிர்கொண்டு வெற்றி பெற்றார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா 2,63,000 பேர் வாக்காளர்கள் இருந்தாங்க. டோட்டல் டேர்ன் அவுட்னு பார்த்தீங்கன்னா 2,11,000 பேர் அப்படின்னு பார்த்தோம். அதாவது 80% அப்பொழுதே நடந்திருக்குது. அவங்க வாக்களிச்சிருக்கிறாங்க. எஸ்ஐஆர்ல 21,498 வாக்குகள் அந்த தொகுதியில நீக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது வாக்கு சதவீதம் பதிவானது பார்த்தீங்கன்னா 91.06% அங்க பதிவாயிருக்கு. இது நீக்கப்பட்ட 21,000 வாக்குகளால இந்த சதவீதம் கூடியிருக்கிறது. இளைஞர்களும் இளம் பெண்களும் அதிக அளவுல வாக்களிச்சிருக்காங்க. தாவேக்காவுடைய தாக்கம், விஜயுடைய அந்த கவர்ச்சி, அதனால பல பேர் வாக்களிச்சிருக்காங்க. அப்படிங்கிறது காரணமா? இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு திண்டுக்கல் மாவட்டத்திலேயே அதிகமான சதவீதத்துல வாக்கு பதிவாயிருக்கிறது வேடசந்தூர் தொகுதியை தான் பார்க்க முடியும். இதற்கு பல காரணங்கள்ல நம்ம யோசித்து பார்க்கலாம். தாவேக்கா ஃபேக்டருங்கிறது ஒரு முக்கியமான காரணம் தான். இன்னொன்னு, தாவேக்கா அளவிற்கே நான் ஏற்கனவே முதல் கட்ட கலாய்வுல சொன்னது போல விபிபி பரமசிவம் அவர்கள் ஒரு இளைஞர், மருத்துவர் மற்றும் அந்த தொகுதிக்கு அவர் எம்எல்ஏவாக இல்லாத போதும் எல்லா ஊர்களுக்கும் சென்று மக்களை சந்திக்கக்கூடியவராக இருந்ததுனால அவருக்குன்னு ஒரு இளைஞர் ரசிகர் கூட்டமும் இந்த தொகுதியில நம்ம பார்க்க முடியும். ஆனா நம்ம முதல் கட்ட கலை ஆய்வுல தெரிவித்தது போல காந்திராஜனோ இல்ல திமுக சார்பா வேற யாரு நின்னாலும் ஒரு சுலபமான வெற்றிக்கு விபிபி பரமசிவம் அவர்கள் சென்று விடுவார்னு நம்ம பதிவு செஞ்சிருந்தோம். அது இப்ப தலைகீழா மாறி இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இந்த தொகுதியும் கூட ஒரு இழுபறியான சூழ்நிலைக்கு சென்றுதான் ஒரு வெற்றி தோல்விக்கு நம்ம முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையா இருக்கிறதுங்க. இந்த வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு தாவேக்கா சார்பாக நாகஜோதியும், நாம் தமிழர் கட்சியிலிருந்து உசைன் அப்படிங்கிறவர் போட்டி போடுறாரு. இங்க கொஞ்சம் கணிசமாக கொஞ்சம் முஸ்லீம் வாக்குகளும் இருக்குது. இது நாம் தமிழருக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதா, இல்ல தாவேக்காக்கு போறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதா? இந்த நாம் தமிழர் ஒரு பெரிய பாதிப்பை கண்டிப்பாக இந்த தொகுதியில ஏற்படுத்த முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே பாரம்பரிய அதிமுக திமுக ஓட்டு வங்கி இல்லாம அந்த வேட்பாளருக்குன்னு ஒரு ஸ்டார் கேட்டகரி இருக்கிறதுனால இந்த மாற்றத்தை விரும்பக்கூடிய வாக்காளர்கள் கூட விபிபி அவர்கள் வரட்டுங்கிற எண்ணத்துலதான் இந்த தொகுதியில நம்ம இருந்ததை பார்க்க முடியுது. அந்த ஒரு மனநிலைமையிலதான் அவங்க வாக்களிச்சிருப்பாங்க. அதிகமான வாக்குகள், அந்த வாக்கு சதவீதம் கூடியிருப்பதற்கு முழுக்க நம்ம இந்த தொகுதியை பொறுத்தளவிற்கு தாவேக்காவிற்கு தான் செல்லும் என்பதற்கு நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா வாக்களிக்க பிரியமில்லாத அந்த முதல் தலைமுறை வாக்காளர்களா இருக்கலாம், இளம் பெண்கள், அந்த குடும்ப பெண்களே கூட நம்ம நம்ம கள ஆய்வுல இந்த எக்ஸிட் போல்ல இந்த 2-3 நாளா விசாரிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்காக தாய்மார்கள்லாம் தாவேக்காவிற்கு வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம கேட்க முடியுது. அது இந்த தொகுதியில கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம்ன்ற கணிப்புக்கு தான் நம்ம போக முடியுது. இப்ப தாவேக்காங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ் இங்க வாக்கு வாங்கும்? கண்டிப்பாக 90% அந்த போலிங்ல தாவேக்கா குறைஞ்சபட்சம் ஒரு 18% மேலான வாக்குகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. ஆனா இன்னொன்னு, நம்ம இந்த கவனிப்புகளையும் இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. ஏன்னா இது நான் சொன்னது போல திரு வீரா சாமிநாதன் என்பவர் காந்திராஜன் அவர்களுக்கு சீட்டு கிடைக்காதனால திமுக சார்பா வீரா சாமிநாதன் என்பவர் தான் போட்டியிட்டாரு. அவர் ஏற்கனவே செய்திகள்ல அடிபட்டு கொஞ்சம் பிரபலமானவர் தான் சொல்ல முடியும். ஆனா என்ன கொஞ்சம் நெகட்டிவான செய்திகள் அடிபட்டவர் அவரு. ஏன்னா அவரு செந்தில் பாலாஜிக்கு உறவினர் என்று சொல்லப்படுகிறது. அவர் வீட்டுக்கு ஈடி ரைடு போகும்போதெல்லாம் இவருக்கு 2-3 தடவை வந்ததெல்லாம் நம்ம டிவில எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணாங்க.
அதே போல இந்த தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவரை சந்திக்க வந்தவர் அவரை கத்தியால குத்துனதும் ஒரு பெரிய செய்தியா இவருடைய பெயருக்கு ஒரு ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்துது. இவருமே கூட ஒரு மேலிடத்துல தொடர்புலதான் சீட்டு ஈஸியா வாங்கிட்டு வந்து நின்னாருங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா இவருடைய களப்பணியும் நம்ம ரொம்ப லேசா எடுத்துக்க முடியாது. விபிபி அவர்களுக்கு மிக மிக ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய வேட்பாளரா, ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், காந்திராஜன் அவர்கள் நின்றால் கண்டிப்பாக விபிபி எளிதாக தேறிவிடக்கூடிய சூழ்நிலை இந்த தொகுதி இருந்தது என்பதை நம்ம முன்னதே பதிவு செய்தோம். அது தலைகீழா மாறிச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வீரா சாமிநாதன் என்பவர் ஒரு நல்ல ஒரு கடுமையான போட்டியை கொடுக்கக்கூடிய வேட்பாளராகத்தான் இருந்தாரு. நம்ம இன்னொரு விஷயம் நம்ம என்ன கவனிக்க வேண்டியிருக்குன்னா, திரு விபிபி அவர்கள் கடைசி கட்ட கவனித்ததை விட 2 மடங்காக அவர் கவனித்திருக்கிறார் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனாலும் இவர் சார்ந்திருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாள கவுண்டர்களை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவ்வளவு முழுமையாக இவரை ஆதரித்து, ஏன்னா ஒரு 2 சமுதாயம் தான் கிட்டத்தட்ட 25% மேல இருக்குன்னு நம்ம பதிவு பண்ணிருந்தோம் ஏற்கனவே. கொங்கு வெள்ளாள கவுண்டர்களும் ஒக்கலிக்கா கவுடா பிரிவை சார்ந்தவர்களும் பாதி இருக்காங்கன்னு சொன்னோம். அது ஒரு பிரிவை சேர்ந்த திரு வீரா சாமிநாதனுக்கு முழுக்க அந்த அவருடைய சமுதாயம் சார்ந்த ஓட்டு விழுந்திருக்குமா அப்படின்னா நம்ம முழுமையாக சொல்ல முடியாது. ஆனால் விபிபி அவர்களுக்கு இவர் என்னதான் டபுள் மடங்காக கவனித்திருந்தாலும் கூட, விபிபி அவர்களுடைய அதிகமான கவனிப்பு வீரா சாமிநாதன் அவர்கள் செய்திருந்தாலும், அவருடைய பலம் என்று நம்ம எதை பார்க்கலாம்னா, அவருடைய சமுதாயம் சார்ந்த வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் அவர் கண்டிப்பாக எடுத்து விடுவார், எடுத்திருக்கிறார் என்ற ஒரு கணிப்பை நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொன்னு, அவருக்கு இருக்கக்கூடிய இமேஜ் என்பது அவருக்கு இந்த இழுபறியான சூழ்நிலைக்கு சென்றாலும் கூட கடைசியில இமேஜ் பார்த்து ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய வாக்காளர்கள், நல்ல வேட்பாளர், நல்ல மனிதர், அந்த 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 ரீதியில ஒரு வாக்களிக்கக்கூடிய ஒரு பெர்சன்டேஜ்ல இருக்கிறவங்க திரு விபிபி அவர்கள் பரமசிவம் அவர்கள் பக்கம் சென்றிருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் இந்த தொகுதியை பொறுத்தளவிற்கு மிக மிக கடுமையான போட்டியும் திண்டுக்கல் தொகுதி அளவிற்கு இல்லாவிட்டாலும் கூட அந்த கடைசி கட்டம் வரைக்கும் அந்த இழுபறி சென்றுதான் ஒரு முடிவை தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா நம்ம மற்ற சமுதாயங்களை லேசா எடுத்துக்க முடியாது. ஏன்னா அந்த கவனிப்பு என்பது 2 பேருமே அந்த அவங்க கவனித்த பெர்சன்டேஜ் வாக்காளர்களும் ஒன்றாக இருக்கிறது. ஆனா அதுல அப்பர் ஹேண்ட் வீரா சாமிநாதன் எடுக்கிறாரு. ஏன்னா அவர் நான் ஏற்கனவே சொன்னது போல டபுள் மடங்கா கவனிச்சிருக்காரு. இருந்தாலும் அந்த சமுதாயம் சார்ந்த வாக்குகளும் திரு விபிபி அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த இமேஜும் கூட அவரை சற்று ஒரு தேரக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த தொகுதியில் அவரை கொண்டு செல்லும் என்று எதிர்பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் நம்ம பார்த்தோம். இந்த தொகுதியில் மண்ணின் மைந்தராக விபிபி பரமசிவம் போட்டியிடுகிறார். ஏற்கனவே அவர் திமுகவுடைய காந்திராஜன் அவர்களோடு போட்டியிட்டு சென்ற முறை வெற்றி வாய்ப்பை இழந்தார்னு பார்க்குறோம். இப்போ நீங்கள் காந்திராஜனும் விபிபி பரமசிவம் பார்த்தீங்கன்னா ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள், ஒக்கலிகா கவுடா அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஆனால் இப்பொழுது திமுக இறக்கி இருப்பது செந்தில் பாலாஜியுடைய ஒரு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்கிற சாமிநாதன் அப்படிங்கிற இறக்கியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதிலேயே பார்த்தோன்னா இதில் விபிபி பரமசிவத்திற்கு அந்த சமூக ரீதியான ஒரு ஆதரவு அப்படிங்கிறது ஒரு எட்ஜாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். சாமிநாதன் அவர் இடி ரைடெல்லாம் அடிப்பட்டவர், அதன் மூலம் அதாவது அவர் ஃபுல்லாக நெகட்டிவ் இமேஜ் தான் அவர் மீது இருக்கிறது. மாறாக விபிபி பரமசிவம் ஒரு படித்த இளைஞர், டாக்டராக இருக்கிறார். ஒரு பாசிட்டிவான இமேஜ் அந்த பகுதியில் அவர் மீது இருக்கிறது அப்படிங்கிறது இருக்குது. பெரிய அளவிலே பணத்தை இறக்கி இருக்கிறது திமுக. அப்படி இருந்தாலும் விபிபி பரமசிவத்திற்கு பின்னால் அவருடைய சமூகம் இருக்கிறது. சமூகம் முன்பாக செல்லும் அப்படிவாங்கல்ல, இந்த இடத்துல அவருக்கு சமூகம் முன்பாகவே சென்றிருக்கிறது. காரணம், காந்திராஜனுக்கு இந்த முறை இடம் கொடுக்கல. அப்படிங்கிறப்ப திமுகவுக்கு ஆதரவாக இருந்த ஒக்கலிகர்கள் கூட இந்த முறை விபிபி பரமசிவத்திற்கு ஆதரவளிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம். இளம் பெண்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், இளைஞர்கள், இவங்கெல்லாம் தாவேக்காவுக்கு பெரிய அளவு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இந்த பெண்கள் வாக்குகளை நம்பிதான் திமுக இருந்திருக்குது. அதுல கணிசமான வாக்குகள் தாவேக்காவுக்கு போகும் பொழுது அதுவும் கூட விபிபி பரமசிவத்திற்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கிறது. இதையும் தாண்டி இந்த பகுதியில் அண்ணாமலை எல்லாம் பிரச்சாரம் செய்யும் பொழுது இளைஞர்களிடையே ஒரு பெரிய எழுச்சி இருந்தது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசனுக்கும் விபிபி பரமசிவத்துக்கும்லாம் அண்ணாமலை பிரச்சாரம் செய்த பொழுது பெரிய அளவில் மக்கள் வந்தாங்க, ஆர்ப்பரிச்சாங்க. அந்த கூட்டத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது
பாஜகவுடைய ஆதரவு, ஏன்னா அண்ணாமலையும் வந்து அங்க பிரச்சாரம் பண்ணியிருக்கிறதுனால அவங்களும் அந்த களத்துல ரொம்ப வேகமாக செயல்பட்டிருக்காங்க. இந்த இதெல்லாம் அட்வான்டேஜ் அவருக்கு இருக்கு. ஆனா திமுக பெரிய அளவு பணத்தை இறக்கி இருக்குதே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்கு. ஒரு சின்ன இழுபறி அப்படிலாம் இருந்தா கூட இளைஞர், நல்ல இமேஜ், டாக்டர், இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டாலும் அந்த தொகுதிக்கு வேலை செய்த பிபிபி பரமசிவம், அதையும் தாண்டி அவருக்கு பின்னால் சமூகம், இந்த அட்வான்டேஜ் எல்லாம் அவருக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் தெரியுது. நம்முடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வேடச்சந்தூர்ல பிபிபி பரமசிவத்திற்கு முன்னிலை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.